9ங்க நான் எப்படி கை தட்டி காசு வாங்குறாள்னா இன்னும் பேர் எனக்கு யாரு அங்கதான் மெட்ராஸ்ல விட்டுருந்தாங்க. நான் வந்துட்டேன். விட்டுருங்க நான் போயிடுறேன் எங்க அப்பா வீட்டுக்கு. அம்மா அப்பா எங்க இருக்காங்க? நான் போய்க்கிறேன். போதுங்க நான் எப்படி கை தட்டி காசு வாங்குறாள்னா இன்னும் பேர் வைக்கலீங்களா? இல்ல நான் காசு வாங்க வேணா வயசு பொறுமையா இருக்கு. மூளை சரியில்லை நானா நான் விட்டுருங்க. நான் வயிற்று 9 கை தட்டி சம்பாதிக்கிறேன் வயிற்று குழப்புங்க. அந்த மாதிரி கிடையாதுண்ணா. நான் கோவில படுத்துவங்க அங்கதான் இருப்பேனா. ஆனா வயிற்று குழப்புக்கு இருக்கணும் விட்டுருங்கண்ணா. அங்கெல்லாம் தங்கினா சேஃப்டியா இருக்காது இல்ல. வேணா உங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு நாங்க போய் விடுறோம். ஓகேவா? கோபிக்கு வந்து விட்டுருங்க. நாங்க கோபில போய் விடலாம். மாரியம்மா கரெக்டா வந்து விட்டுருங்க. நாங்க கொண்டு போய் விட்டு நீங்க வெளிய வந்தீங்க. அப்ப வீட்டை விட்டுட்டு எனக்கு பிரச்சனைங்க. 10 வருஷம் வந்து சைக்காடி மாத்திரம்லங்க. அங்கேயே மெட்ராஸ்ல தங்கிருந்தேன். அப்பயே அப்படிங்களா? அங்க 8 வருஷம் ஹோம்ல இருந்தேன். என்ன கட்டி கொடுத்து பிரச்சனை தாலி வரைக்கும் போட்டிருக்க பாருங்க. டைவர்ஸ் பண்ணிட்டு விட்டாங்க கம்யூனிட்டி. இந்த பாருங்க விக்கிற தாலிக்கு கட்டி என்ன ஏமாத்திரி போயிட்டாங்க. அப்படிங்களா? ஆமா. இந்த ஊர் வந்து ராஜமன்னார்படிங்க. நான் பிறந்து வளர்ந்தது. வந்துட்டேன் வீட்டு விட்டு. அப்பா பேரு வைதேகி. அப்பா அம்மா யாருமே கிடையாது. நான் பிறந்தது ராஜமன்னார். எங்க அம்மா எல்லாம் இறந்துட்டாங்க. வைதேகி கண்ணன் யாருங்க குதிரைக்காரங்க பேத்தி சொல்லுவாங்க. என் பேர் கயல்விழி. மணல பாதிப்பாக ரோட்டில் இருந்தேன். என் அச்சய மரக்கட்டலால் அழைச்சிட்டு வந்தாங்க. அழைச்சிட்டு வந்து மருந்து மாத்திரை சாப்பிட்ட பிறகு சாப்பாடு தண்ணியெல்லாம் கொடுத்தாங்க. கொஞ்சம் நல்லாயிட்டு உடம்பு. என் ஃபேமிலியை பார்த்து என் ஊருக்கு அனுப்பிவிட போகிறாங்க. நல்லபடியாக என் ஃபேமிலியை பார்த்து நான் எங்கள் அக்காவோட போகிறேன். சந்தோஷமாக போயிட்டு வரேன். அச்சயத்துக்கு ரொம்ப நன்றி.